ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அரசாங்கம் சர்க்குலர் அடிச்சுட்டு போன மாதிரி எல்லாரும் சேவ் பண்ணி உட்காந்து செருப்பு படாத இருக்கக்கூடாது. அதோட எல்லாம் சுயமரியாதை. இந்த வயசுல சுயமரியாதை பற்றினா எந்த வயசுல வரும் அவங்களுக்கு? நீங்க மட்டும் எதுக்கு செருப்பு போடலாமா? என்னங்க இதெல்லாம்? வெறும் கால்களுடன் வந்த மாணவர்கள் டீச்சருக்கு பாடம் எடுத்த எம்எல்ஏ. செருப்பு போடுறதுனாலதான் கல்வி வரும், செருப்பு போடுறது கல்வி வராது நினைக்கிறேன். செருப்பு போட்ட கல்வி வராங்க ரெடியாக இருக்காங்க. இன்ஸ்பெக்ஷனில் காத்திருந்த ட்விஸ்ட். அரசு பள்ளியில் பகீர். சட்டசபை பொதுக்கணக்கு குழு தலைவராக எதிர்க்கட்சி தலைவர் நியமிக்கப்படுவது வழக்கம். கடந்த 2016 அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அதிக எம்எல்ஏக்களை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவுக்கு பொதுக்கணக்கு குழு தலைவர் பதவியை வழங்காமல் அந்த பதவியை சட்டசபை காங்கிரஸ் தலைவராக இருந்த ராமசாமிக்கு வழங்கப்பட்டது. இதற்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து கடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. அப்போது பொதுக்கணக்கு குழு தலைவர் பதவி அதிமுக பாணியில் சட்டசபை காங்கிரஸ் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகைக்கு வழங்கப்பட்டது. இத்தகைய சூழலில் தமிழ்நாடு சட்டமன்ற பொது கணக்கு குழுவினர் வேலூர் மாவட்டத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கும்பகோணம் எம்எல்ஏ க அன்பழகன் தலைமையிலான மதிப்பீட்டு குழு வேலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டது. இதையடுத்து சட்டமன்ற மதிப்பீடு குழு தொரப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து திடீரென இன்ஸ்பெக்ஷன் செய்து கொண்டிருந்தது. அதன் பிறகு அங்கிருந்த ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று மாணவர்களிடம் கலந்துரையாடி உள்ளனர். இதற்கிடையே வகுப்பறையில் இருந்த மாணவர்கள் தங்களுடைய காலணிகளை வெளியே கலற்றி வைத்துவிட்டு வெறும் கால்களுடனே உள்ளே அமர்ந்திருந்தனர். அப்போது இதை கவனித்துக் கொண்டிருந்த எம்எல்ஏ அன்பழகன், ஏன் செருப்பெல்லாம் வெளியே போட்டு வந்திருக்கீங்க என கேட்டதற்கு, கிளாஸ் அழுக்காக கூடாதுன்னு டீச்சர் தான் செருப்பை வெளியே கழிட்டு வர சொன்னாங்க என மாணவர்கள் கூறினர். இதனையடுத்து உடனடியாக ஆசிரியர்களை அங்கு அழைத்த அன்பழகன், மேடம் இங்க வாங்க, என்னது இது, நீங்க மட்டும் செருப்பு போட்டிருக்கீங்க, பசங்களை ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? செருப்பு போடாமல் இருந்தாதான் எல்லா நோயும், அதுவும் இல்லாம இதுதாங்க சுயமரியாதை. இந்த வயசுல சுயமரியாதை போச்சுன்னா எந்த வயசுல வரும்? இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, எல்லாரும் செருப்பு போட்டு தான் கிளாஸ்க்குள்ள வரணும் என கராராக பேசியிருந்தார். இனி வருங்காலத்தில் நான் போனப்ப செருப்பு போட்டு பார்க்கணும். அதோட எல்லாம் சுயமரியாதை. இந்த வயசுல சுயமரியாதை பற்றினா எந்த வயசுல வரும் அவங்களுக்கு சுயமரியாதை? எல்லாரும் செருப்பு கொண்டு தான் உட்காந்து செருப்பு போடாமல் இருக்கக்கூடாது. செருப்பு வந்து இருக்குதுங்களா, நம்ம உடம்பு சுத்தமாக இருக்குதுங்களா? அது மட்டுமின்றி எம்எல்ஏ அன்பழகன் மாணவர்களிடம் பேசும்போது, யாருமே செருப்பு போடாம வரக்கூடாது, செருப்பு போடலினாதான் கல்வி வரும், செருப்பு போட்டாதான் கல்வி வராதுன்னு நினைக்காதீங்க, உங்க டீச்சர்லாம் செருப்பு போட்டு தான் படிச்சாங்க, நீங்களும் ஒழுங்கா படிங்க என கூறியிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் காலணி அணிந்து கொண்டு உள்ளே வந்தனர். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.